ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் 3 நாடும் சேர்ந்து ஒரு ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருக்கு. அதுல ரச்சின் ரவீந்திராவுக்கு தலையில அடிபட்டுருச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 10க்கு மேல அவருக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கதா இப்போ ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்திருந்துச்சு. அதே நேரத்துல ஹெட்ல இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவருக்கு HIA ஹெட் இன்ஜுரி அசஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி 24 ஹவர்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ஆனா அவர் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வருவாரா, ஐபிஎலுக்கு வருவாரா அப்படிங்கறத பத்திலாம் நிறைய விஷயங்கள் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் வந்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்கேஸ் அவர் வரல அப்படின்னா ஐபிஎல்ல அவர் சிஎஸ்கேக்காக தான் எடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா. ஸோ சிஎஸ்கேவோட ரீப்ளேஸ்மெண்டா ரச்சின் ரவீந்திராவுக்கு யார் வருவாங்க சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரில் மிச்சல் ஒன் ஆஃப் த டாப் சாய்ஸஸ் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேரில் மிச்சல் ஆல்ரெடி சிஎஸ்கேல போன வருஷம் பாத்தீங்கன்னா 14 கோடி ரூபாய்க்கு எடுத்து 13 மேட்சஸ் விளையாட விட்டாங்க. 318 ரன் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. அதுல 2 ஹாஃப் செஞ்சுரி. அவர் ஒரு ரிலேபிளான பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். டாப் ஆர்டர்லயே விளையாடுவாரு, மிடில் ஆர்டர்லயே விளையாடுவாரு. ஒரு மாதிரி வெர்சடைலான ஒரு அசெட். அட் த சேம் டைம் ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர். எஸ், அவருக்கு பெருசா போன வருஷம் ஐபிஎல் ஆகா ஓகோன்னு அமையல. ஆனா ஓரளவுக்கு டீசெண்டா அந்த 15 இன்னிங்ஸுமே அவர் விளையாண்டாரு. கரெக்டான இடத்துல அவருக்கு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா அண்டர் பிரஷர் சிச்சுவேஷன்ல கரெக்டா அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸை வெளியில கொண்டுட்டு வர ஸ்கில் அவருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. சோ இன்கேஸ் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் ரீஜாயின் பண்ணாரு சிஎஸ்கே அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிகந்தர் ராஜா, ஜிம்பாப்வே ஆல்ரவுண்டர் சிகந்தர் ராஜா இந்த வாட்டி ஐபிஎல் 2025 அன்சோல்ட் ஆயிருக்காரு. நிறைய பேருக்கு அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கண்டென்டர். அதே நேரத்தில் ஐபிஎல்லையும் ஓரளவுக்கு நல்ல டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2023 பாத்தீங்க அப்படின்னா அவர் விளையாண்டாரு. கிட்டத்தட்ட 139 ரன் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு 3 விக்கெட்டுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 9-10 மேட்ச் விளையாண்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த எல்எஸ்ஜிக்கு அகைன்ஸ்டா ஒரு 57 ரன் அடிப்பாரு. அது உண்மையுமே சூப்பரான ஒரு மேட்ச். அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நல்லா 9 ஐபிஎல் கேம்ஸ் ஆடி இருக்காரு. ஒரு 182 ரன்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 133 வச்சிருக்காரு. பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி ரொம்ப நல்லா பண்ற ஒருத்தர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகக்கூடிய ஒருத்தர். பிகாஸ் ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய, அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா லெக் பிரேக்கும் போடக்கூடிய வேரியேஷன் வச்சிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரச்சின் ரவீந்திராவுக்கு. அதுக்கு அடுத்தபடியா கெயில் மெய்ர்ஸ்ங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் கெயில் மெய்ர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரீப்ளேஸ்மெண்டா ரச்சின் ரவீந்திராவுக்கு இருப்பாரு. கெயில் மெய்ர்ஸ் ஐபிஎல் 2023 ஃபுல் சீசன் ஆனாரு எல்எஸ்ஜிக்காக. 379 ரன் 13 மேட்சஸ்ல அவர் அடிச்சிருந்தாரு. ஒரு இம்ப்ரெசிவான ஸ்ட்ரைக் ரேட் 144, கிட்டத்தட்ட 4 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சு சும்மா தும்சம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஓபனிங் இறங்கினாரு அப்படின்னா வேற மாதிரி ஆடுவார் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா நடந்த பிபிஎல் 2024-2025 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ஃபார்ம்ல அவர் இருந்தாரு. 6 இன்னிங்ஸ்ல 209 ரன் அடிச்சிருந்தாரு. அதுவும் 178 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்ணாரு. பால் அண்ட் பேட்டிங்லயும் சொல்லலாம். எஸ், 7 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் பவுலிங்ல. அதே நேரத்தில் ஐஎல் T20 நடந்து முடிஞ்சிச்சுல, அதுலயும் பாத்தீங்கன்னா 10 இன்னிங்ஸ்ல 230 ரன் அடிச்சிருந்தாரு. அண்ட் 6 விக்கெட் பாத்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல எடுத்திருந்தாரு. ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் உள்ள ஒருத்தர். நல்ல ஒரு எபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பால்லையும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் சிஎஸ்கே. பட் சேப்பா கண்டிஷன்ஸ்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாரு. ஆனா நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சூப்பரா விளையாடுவார் அவரு. ஒரு மாதிரி கான்வேயும் இவரையும் நீங்க மாத்தி கூட ஓபனரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ கெயில் மெய்ர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டெண்டர். அதுக்கு அடுத்தபடியா நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிறது ஆக்சுவலி அந்த மிச்சல் ஓவன் தான். பிபிஎலோட ஃபைனல்ல பாத்தீங்கன்னா அந்த மிச்சல் ஓவன் பயங்கரமா அடிச்சிருந்தாரு. எஸ், அவரு சீரியஸ்லி இப்படி விளையாடுவாரு அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு பெரிய செஞ்சுரி அடிச்சாரு. 23 வயசு தான் ஆகுது. அந்த ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அண்ட் அவர் பின்னாடி நல்ல இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிலாம் பாத்தீங்கன்னா இருக்கு. அவரு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவரும் ஒரு நல்ல ஓபனர் தான். மிடில் ஆர்டரையும் நல்லா ஆடக்கூடிய ஒருத்தர் தான். பார்க்கலாம், தெரியல, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நிறைய மீடியாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரச்சின் கண்டிப்பா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இன்கேஸ் வரலனா தான் இந்த ஆப்ஷன்
ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இன்கேஸ் வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. உங்களோட கருத்து இன்கேஸ் ஒருவேளை நம்மளோட ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபுல்லா ஃபிட் ஆகி வரல ஐபிஎலுக்கு அப்படின்னா நீங்க யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா அறிவிப்பீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.